உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டும் அந்த பரிசுத்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல ஈவுக்காக நாம் நன்றியோடும் விசுவாசத்தோடு ஆண்டவர் முன்பாக தாழ்மைப்படுவோம். இந்த அன்பின் நாளிலே நாம் தியானிக்கப்படுவதான பரிசுத்தமான வேத பகுதி நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம், இந்த பரிசுத்தமான நேரத்தில் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான நேரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, மனிதன் பாவத்தினால் முழுகடிக்கப்பட்டிருக்கிறான். இந்த பாவம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும் பொருளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனிதனை கழுவி பரிசுத்தமாக மாற்றினார். மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையானான். அதுபோல நீயும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் நாம் பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டும். அப்படி நாம் அறிக்கையிடும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சன்னதியை பலுகி பெருகி ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த நேரத்தில் பாவங்களை மன்னிக்க அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவச்சனமே, நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமேன். நாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிவிலிருந்து அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் அளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி ஆகிய எங்களுக்கு இருங்கள். தப்பிதங்களை அறிக்கையிடுகிறே எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவராய் நடந்தவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தலும். ஆமேன்.